இந்த வேத பாடத்திற்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் ஏன் இந்த ராஜாக்களை குறித்து படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரத்தான் செய்யும். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் காரணமின்றி ஒரு மனிதனை அதிகாரியாக ராஜாவாக நியமிப்பதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது, தேவனுடைய சித்தம் நிறைவேறியதா அல்லது அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் போனார்களா, அதன் விளைவு என்ன என்பதை குறித்து நாம் அறியும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்க முடியும், மற்றவர்களை ஜாக்கிரதைப்படுத்த முடியும். ஆகையினால் இந்த ராஜாக்களுடைய பாடங்கள், வாழ்க்கை முறைகள், அவருடைய முடிவு எல்லாம் நமக்கு மிக சிறந்த பாடங்கள். ஆகையினால் இவைகளை படிப்பது, இவைகளை அறிந்து கொள்வது அவசியம் என்பதால் தான் பரிசுத்த ஆவியானவர் 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும் 2 நாளாகமும் என்று சொல்லி 4 புத்தக தொகுப்புகளிலே இந்த ராஜாக்களை குறித்த விவரங்களை பரிசுத்த ஆவியானவர் பதிந்து வைத்திருக்கிறார். ஆகையினால் இவைகளை அறிவது நமக்கு அவசியம், அத்தியாவசியம். அதன் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள்ல என்ன வாசிக்கிறோம்? நேபுகாத்நேச்சார் தான் கண்ட கனவையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லும்படியாக கல்தையருடைய ஞானிகளை கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் இதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்று சொன்ன பொழுது அவன் உக்கிர கோபம் அடைந்தான். பாபிலோனில் இருக்கிற அனைத்து எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி அவன் கட்டளையிட்டான். இதன் விளைவாக ஞானிகளை கொலை செய்ய தேடும் பொழுது தானியேலையும் அவன் தோழர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரையும் கொலை செய்யும்படியாய் தேடினார்கள். இந்த வேளையிலே தானியேல் ராஜாவிடம் மன்றாடி சொல்கிறான், இந்த ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார், நானும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி ராஜாவினிடத்துல உத்தரவு கேட்ட பொழுது அவனும் அந்த உத்தரவு கொடுக்கிறான். அப்பொழுது தேவனுடைய நாமத்துக்கு என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அவன் தன்னுடைய ஜெப வேலையை தொடங்குகிறான். ஞானமும் வல்லமையும் கர்த்தருக்கே உரியது என்று சொல்லி அவன் துதித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ரகசிய அந்த பொருளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அவன் தேவனை ஸ்தோத்தரித்து அவன் சொல்கிறான், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று சொல்லி கர்த்தரை அவன் துதிக்கிறான். மேலும் அவரே ஆழமும் மறைபொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவரே அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று சொல்லி கர்த்தரை அவன் துதிக்கிறான். இன்றைக்கு நாம் பார்க்கிற இஸ்ரவேல் ராஜ்யத்தின் ராஜாக்களும் யூதா ராஜ்யத்தின் ராஜாக்களும் எவ்விதமாக அவர்கள் பதவிக்கு வருகிறார்கள், இப்படி வாழ்கிறார்கள், பின்பு அவர்கள் தேவ சித்தத்தை செய்தார்களா இல்லையா என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலே கூட இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஒரு 5 பேரையும் யூதா ராஜாக்கள் ஒரு 4 பேரையும் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவிலே யோராம், இவன் ஆகாபுடைய மகன், அவனை குறித்தும், அதற்கடுத்து யெகூ, யோவாகாஸ், யோவாஸ், யெரொபெயாம் 2 என்று சொல்லி 5 நபர்களை பார்க்க இருக்கிறோம். யூதா பகுதியை ஆண்ட அந்த யோசபாத்துடைய மகன் யோராமுக்கு பிறந்த அகசியா ஒரு வருடம்தான் அவன் ஆட்சி செய்கிறான், அவனை குறித்தும், அவனை பெற்றெடுத்த அத்தாலியா, இவள் ஆகாபுடைய குமாரத்தி, ஏசபேல் பெற்றெடுத்த குமாரத்தி, இவள் யூதாவிலே யூத சாம்ராஜ்யத்தை ஆளும் ராணியாக எவ்விதமாய் வாழ்ந்தாள். அதற்கடுத்து யோவாஸ் என்ற ராஜா, அமத்ஸ் என்ற ராஜா, இவர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இங்கு 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள ஒரு 5 அதிகாரங்களிலே 9 ராஜாக்களை குறித்த விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாகையினால் ஒரு 9 ராஜாக்களை இந்த 1 மணி நேரத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரில் ஒருவனை அழைத்தான். உன் அறையை கட்டிக்கொள், நீ ஓட வேண்டியிருக்கும், இந்த தைல குப்பியை உன்னோடு எடுத்துக்கொண்டு போ. இஸ்ரவேலின் சேனாபதிகள் கீலேயாத்தில் இருக்கிறார்கள், கீலேயாத்திலே இருக்கிற அந்த ராமோத் என்ற இடத்துக்கு நீ போ. அங்கு போய் உள்ளான ஒரு அறைக்கு யெகூவை மாத்திரம் தனியாக அழைத்து சென்று தைல குப்பியை அவன் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன்
என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். ஓடுவதற்கு அரை கட்டினால்தான் முடியும். ஆகையினால் அவனை ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறான். இங்க என்ன பார்க்கிறோம்? அபிஷேகம் பண்ணுவது, கைகளை வைப்பது என்பது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாய் ஒருவன் மேலும் கைகளை வைக்காதே. அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? கைகளை வைத்தால் பிசாசு தாக்கிவிடும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, இங்கு கைகளை வைக்குதல் என்பது அதிகாரத்தை கொடுத்தல். திருச்சபையிலும் இன்னும் அருட்பணி இயக்கங்களிலும் ஊழியங்களிலும் ஒரு நபரை பொறுப்புள்ளவராக, ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ணும் நிலைப்படுத்துதல், அதைத்தான் கைகளை வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே தைலத்தை, எண்ணெயை தலையிலே வார்ப்பார்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு. தாவீதின் தலையிலே சாமுவேல் வார்த்தார் என்று பார்க்கிறோம், சவுலின் தலையிலே வார்த்தார் என்று பார்க்கிறோம். அதே போல இங்கு யெகூ, அவன் ஒரு சேனாபதி, இஸ்ரவேலின் யோராம் ராஜாவின் ஒரு முக்கியமான சேனாபதி. அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதை ஏற்கனவே எலியா அந்த கெபியிலே புலம்பிக் கொண்டு இருக்கிறான். என்னை தவிர தேவனை சேவிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்ற பொழுது கர்த்தர் சொன்னார், பாகாலுக்கு முன்பு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். நீ இப்பொழுது எழுந்து சீரியாவிலே தமஸ்குவுக்கு போய் அங்கே ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. மட்டுமல்ல, யெகூவை நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணி ஏற்கனவே சொல்லியிருந்தார். இதிலே எலிசாவை எலியா அபிஷேகம் பண்ணி ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்னும் அங்கு ஆசகேலை அபிஷேகம் பண்ண வேண்டி எலிசா அனுப்பப்பட்டு, ஆசகேலை ஏற்கனவே எலிசா அபிஷேகம் பண்ணிவிட்டார். இப்ப ஆசகேல் ராஜாவா இருக்கிறார். பெனதாத்தை ஆசகேல் கொன்று ராஜாவாக மாறி இருக்கிறான். அது சீரிய பகுதி. ஆனால் இங்கு இஸ்ரவேல் ராஜாவாகிய யோராமுக்கு பதிலாக, யோராம் யார் என்றால் ஆகாப், யேசபேல் பெற்ற மகன், அவனுக்கு பதிலாக இஸ்ரவேலை ஆளும் ராஜரீக அதிகாரத்தை யெகூவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இதன்படியாக அந்த தீர்க்கதரிசன புத்திரன் அப்படியே செய்தான். அப்பொழுது அங்கே தூரத்திலே அமர்ந்து கொண்ட சேனாபதிகள் தன்னருகே வந்த யெகூவை பார்த்து கேட்கிறார்கள், அந்த பைத்தியக்காரன் சொன்னது என்ன என்று கேட்கிறார்கள். இவன் யெகூ அதை சொல்லாமல் இருக்க முயற்சி பண்ணுகிறான். ஆனால் அவர்கள் விடாமல் கேட்டபோது அவன் சொல்கிறான், காரியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். என்னை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார் என்று சொன்ன பொழுது உடனே சேனாபதிகள் யாவரும் தங்கள் வஸ்திரத்தை அவன் உயரே நின்ற படிகளின் உயரத்தில் அவன் கீழாக விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்று பிரகடனம் செய்தார்கள். யெகூ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக ஆனான் என்ற நிலையிலே அவன் யோதாமுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினான். யோராமுக்கு விரோதம் அவன் கட்டுப்பாடு செய்த பொழுது சீரியருடன், அந்த வேளையிலே அவன் சீரியரோடு யுத்தம் செய்ய இஸ்ரவேலின் ராஜா யோராம் போயிருந்தான். அங்கு ஆசகேலுடைய படையினரால் காயப்பட்ட அவன் இஸ்ரவேலிலே சிகிச்சை பெற்று வந்தான். அவன் பலவீனமான நிலையிலே அவன் சிகிச்சையிலே இருந்த பொழுது யூதாவின் ராஜாவாகிய அகசியா, இவன் யார் என்றால் யோசபாத் பெற்ற குமாரன், யோராம் பெற்ற குமாரன் அகசியா. பாருங்கள், இஸ்ரவேலின் ராஜா ஆகாபும் யூதாவின் ராஜா யோசபாத்தும் சிநேகிதராக இருந்தபடினாலே தங்கள் பிள்ளைகளுக்கு யோராம் என்ற பெயரை வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற யோராம் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அகசியா என்பவன் தன் தகப்பன் யோராமுக்கு பிறந்தவன். அவன் யாருடைய சந்ததியில் வருகிறான் என்றால் அத்தாலியால் என்ற ஆகாப் யேசபேல் பெற்றெடுத்த குமாரத்தி யோசபாத்தின் மகன் யோராமுக்கு மனைவியாகி அகசியாவை பெற்றெடுத்தாள். யூத கோத்திரம் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்திலே சீதோனிய வம்சம், யேசபேலின் வம்சம் அத்தாலியால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் இந்த 2 ராஜாக்களையும் அழிப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டபடினாலே யெகூவை தெரிந்தெடுத்தார். இப்பொழுது தன்னுடைய சகோதரன் யோராம் சீரிய ராஜாவினாலே காயப்பட்டு இஸ்ரவேலிலே சிகிச்சை பெற்று வருகிறான் என்பதை அறிந்த அத்தாலியால் அவள் தான் பெற்றெடுத்த யோராமுக்கு பெற்றெடுத்த மகன் அகஸ்தியா யூதராஜாவை, நீ போய் உன்
தாய் மாமனை பார்த்து வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். அவன் ஒரு வருடம்தான் பட்டமேற்று ஒரு வருடம் ஆகிறது. இப்பொழுது அவனை பார்க்க அவன் வருகிறான். இந்த நேரத்திலே அவர்கள் இருவரையும் யெகூ கொன்று விடுகிறான். இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே ராஜா இல்லை, அங்கு யூத தேசத்து ராஜாவும் கொலை செய்யப்படுகிறான். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே யெகூ தன்னை ராஜாவாக பிரகடனம் பண்ணி கொண்டபடினாலே அங்கு ராஜா இருக்கிறான். ஆனால் யூத ராஜ்யத்திலே அகசியா கொல்லப்பட்டபடினாலே ராஜா இல்லை. ஒரே நேரத்தில் 2 ராஜாக்களை யெகூ கொன்று தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறான். இருவருமே துஷ்ட ராஜாக்கள், இருவரும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், இருவருமே ஆகாப் யேசபேலுடைய சந்ததி. ஆகையினால் அவர்களை அழிப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டபடியால் அவர்கள் இருவரும் ஒரு கணத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள். பின்பு யெகூ இஸ்ரவேலின் ஒளிமுக வாசலுக்கு வந்தபோது யேசபேல் அவள் அந்த கோட்டை சுவரின் பகுதியிலே மாடியிலே நின்று கொண்டு அவள் தன்னை சிங்காரித்துக் கொண்டவளாக ஜன்னலொளி எட்டி பார்த்து தன் ஆண்டவனை கொண்ட சிம்ரி சேமம் அடைந்தானா என்று ஒரு பகடியான ஒரு பேச்சை யெகூவுக்கு சொல்லுகிறாள். இந்த சிம்ரி அவன் தன்னுடைய ராஜாவை கொலை செய்தபடியினாலே அவன் 7 நாளிலே அவன் தீயிட்டு செத்து போகிறான். அந்த காரியத்தை சொல்லி அவள் பகடி பண்ணின பொழுது யெகூ அங்கிருந்து சத்தம் விடுகிறான். தன் சார்பிலே நிற்கிறவர்கள் யாராவது உண்டா என்ற பொழுது 3 பிரதானிகள் எட்டி பார்க்கிறார்கள். அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அவ்விதமாக அவள் மேல் அறையிலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட பொழுது அவள் கோட்டையின் சுவர்களிலே அவள் விழுந்தால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. யெகூ அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு அவள் ராஜகுமாரத்தை அவளை அடக்கமண என்று கட்டளையிட்டான். அவர்கள் வந்து பார்த்த பொழுது யேசபேலின் தலையோட்டையும் உள்ளங்கைகளின் தவிர ஒன்றும் விடாதபடிக்கு நாய்கள் தின்று முடித்திருந்தன. கர்த்தருடைய சாபம் வந்தது, நிறைவேறியது. நாபோத் உடைய திராட்சை தோட்டத்தை கீரைக்குள்ளையாக மாற்ற யேசபேலும் ஆகாபும் முயற்சித்த அந்த கொலைகார சதி காரியங்களை கர்த்தர் அறிந்தபடினால் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பா என்ற அந்த வசனத்தின்படியாக அவர்கள் அவிதமாய் காரியங்களை செய்து அந்த சாபத்தை பெற்று அவர்களுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கிட்டு என்று பார்க்கிறோம். அடுத்தது 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலே யெகூ தன்னுடைய சுத்திகரிப்பை தொடர்கிறான். அவன் ஆகாப் குடும்பத்தார் அனைவரையும் கொன்றொழிப்பதற்கு தேவனாலே அவன் அனுமதிக்கப்பட்டபடினாலே ஆகாப்புக்கு 70 குமாரர்கள் இஸ்ரவேலிலே வளர்க்கப்பட்டு வந்தார்கள். அவர்களை வளர்ப்பதற்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 70 குமாரரையும் அவன் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் பிள்ளைகளை அந்த குமாரர்களை வளர்ப்பவர்களுக்கும் கடிதம் வாயிலாக தெரிவிக்கிறான். அந்த 70 பேருடைய தலைகளை துண்டித்து கூடையில் வைத்து என்னிடத்தை அனுப்புங்கள் என்கிறான். வந்த அந்த 70 பேரையும் அங்கே இருக்கிற மூப்பர்களும் அந்த குமாரராக வளர்த்தவர்களும் அவருடைய தலைகளை துண்டித்து 70 கூடைகளை வைத்து யெகூவுக்கு அனுப்புகிறார்கள். யெகூ ஒளிமுக வாசலில் அந்த தலைகளை 2 குவியலாக குவித்து வைக்கிறான். இவ்விதமாக கர்த்தருடைய ஊழியக்காரன் எலியா சொன்ன காரியங்கள் யாவும் நிறைவேறியதை ஜனங்களுக்கு யெகூ தெரிவிக்கிறான். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இஸ்ரவேலில் ஆகாப் வீட்டார் ஒருவரையும் மீதம் வைக்காதபடி அவன் மந்திரிகளையும் ஆசாரியர்களையும் அவனுக்கு மீதமாக ஒரு மனிதனும் இராதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போகும் வழியிலே யேசபேலை காண வந்த ஆகாபின் அந்த 70 குமாரரை கொன்று யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் உடன் பிறந்த சகோதரன் 42 பேரையும் அவன் கண்டு அவர்களையும் கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். அகசியாவை கொன்றதற்கு காரணம், அகசியாவின் சகோதரர்களை கொண்டதற்கு காரணம், அவர்கள் ஆகாப் யேசபேல் வழியாய் வந்த அத்தாலியலின் சம்பந்தமாய் இருந்தவர்களானபடினாலே யெகூ அவர்களையும் கொன்று போட்டான். பின்பு அவன் நியாயப்பிரமாணிகன் யோனதாப்பை தன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டு நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக நான் செய்யும் பக்தி வைராக்கியத்தை பார் என்று சொல்லி சமாரியாவுக்கு வருகிறான். அங்கும் வந்து அவன் என்ன செய்கிறான், பாகாலுக்கு பண்டிகை கொண்டாட சகல தீர்க்கதரிசியும் வாருங்கள், அப்படி வராதவர்களை நான் கொன்று விடுவேன் என்ற பொழுது பாகாலுடைய பண்டிகையை கொண்டாடுகிற அந்த கோவிலுக்கான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பணியுடைய ஆட்களும் சகல தீர்க்கதரிசிகளும் சகல ஆசாரியர்களும் அவர்களை தந்திரமாக அவன் வரவழைத்து ஒருவரையும் தப்ப விடாமல் அவள் அனைவரையும் கொன்று போட்டான். 80 பேர் இதற்கென்று நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 80 பேர் அத்தனை பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் சகல பணிவிடைக்காரரையும் சகல ஆசாரியரும் கொன்று போட்டார்கள். இந்த விக்கிரக வணக்கத்தை கர்த்தர் எவ்விதமாக அருவருக்கிறார்
என்பதை குறித்து இந்த காரியங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். மட்டுமல்ல, பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் அவன் போனான். பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து கொண்டு வந்து அவைகளை தீ கொளுத்துகிறான். பாகாலின் சிலைகளை தகர்க்கிறான். பாகாலின் கோவில்களை இடிக்கிறான். அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினான். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு முற்றிலும் அழித்து துடைத்து போட்டான். இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய நபரை ஊழியத்தின் ஸ்தானங்களிலே கொண்டு வரும்போது இந்த யெகூ செய்தது போல கொலை செய்வதற்காக நியமிக்கப்படவில்லை, ஆனால் சுத்திகரிப்பை செய்ய வேண்டும். அவன் அந்த நியமிக்கப்பட்ட நபர் அழுக்குகளை நீக்க வேண்டும், அசுத்தங்களை அகற்ற வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும். அதைத்தான் இங்கு நாம் யெகூ வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிறோம். அங்கு ஆகாபுடைய சந்ததியை முற்றிலும் அவன் துடைத்து போட்டது போல பிசாசினுடைய கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள், உலகத்தின் காரியங்கள், இவைகள் திருச்சபைகளுக்குள்ளும் வீடுகளுக்குள்ளும் மற்றும் எந்தெந்த இடங்களெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உயர்த்தப்பட்ட தலைவர்கள் சுத்திகரிக்கும் பணியை செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கு கற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் யெகூ ஒரு காரியத்தை தவறு செய்தான். அவன் பெத்தேலிலும் தானிலும் யெரொபெயாம் நிறுவின பொன் கன்று குட்டிகளை அகற்றுவதற்கு உனக்கு மனதில்லை. அவைகள் மிகவும் வனப்போடும் அழகோடும் விலை உயர்ந்ததாகவும் அவனுக்கு காணப்பட்டபடியால் அவைகளை அவன் விட்டு வைத்தான். இது ஒரு காரியத்திலே அவன் தவறு செய்வனாய் பார்க்கிறோம். அன்றைக்கு அமலேக்கியர் முழுவதையும் அழிக்கும்படிக்கு சவுல் ராஜாவுக்கு கர்த்தர் சாமுவேல் மூலம் கட்டளையிட்டார். ஆனால் அவனோ கொள்ளையின் மேல் பறந்து மிக கொளுத்தவைகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டான். அந்த தவறை யெகூ இங்கு செய்ததாக பார்க்கிறோம். தேவன் கட்டளையிட்டவைகளை முற்றிலுமாய் செய்ய வேண்டுமே ஒழிய நாம் சுய புத்தின் மேல் சாய்ந்து நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் நாம் தவறு செய்ய மாறிவிடுவோம். இங்கு அது யெகூ அதைத்தான் செய்கிறான். யெரொபெயாமின் பெத்தேல் தான் பொன் கன்று குட்டிகளை அவன் மகிமைப்படுத்தி யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகாதபடிக்கு அவனும் தாறுமாறாக நடக்க தொடங்கினான். அதனால் ஆண்டவர் காரியங்களை சொல்கிறார். ஆகாப் உடைய 4 தலைமுறைகள் சிங்காசனத்தின் மேல் நிலைத்து நிற்கும் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவன் செய்த சேவைக்குரிய பரிசாக அவனுடைய தலைமுறை 4 தலைமுறை சிங்காசனத்தின் மேல் இஸ்ரவேலை ஆளுவார்கள் என்ற ஒரு வாக்கை கொடுக்கிறார். இதனால் அவன் சீரிய ராஜா ஆசகேலை, கீலேயாத், பாசான் போன்ற அனைத்து பகுதியிலும் முறியடித்தான், வெற்றி பெற்றான். பின்பு யெகூ மரித்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரன் யோவகாஸ் ராஜாவானான். இவ்விதமாக இஸ்ரவேலிலே தேவன் தம்முடைய கிரியைகளை செய்தார். அவர்கள் தாறுமாறாய் நடந்தார்கள், அப்போஸ்தசி என்பார்கள். தேவனை மறக்கிற, தேவனை மறுதலிக்கிற, தேவனை மறந்து போகிற ஜனங்கள் நடுவிலே தேவன் இன்னும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் கிரேட் பிரிட்டன் என்கிறார்கள், அயர்லாந்து என்கிறார்கள், ஸ்காட்லாந்து என்கிறார்கள். அங்கெல்லாம் இன்றைக்கு தாறுமாறான சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறது. காரணம், அவர்கள் கர்த்தரை மறந்தபடியினாலே அங்கு பொருளாதார சீர்குலைவு, நிர்வாக சீர்குலைவு, இங்கிருந்து குடியேறின மக்கள் அந்த நாட்டை முழுவதும் ஆக்கிரமித்து விட்டார்கள். அங்கு குடியிருக்கிற மக்களுக்கு பலவிதமான நிம்மதியற்ற சூழ்நிலை இன்று உருவாகி இருக்கின்றன. காரணம், இந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் வேதத்தை மறந்தார்கள், கர்த்தரை மறந்தார்கள், தேவாலயத்திலே ஆராதனை செய்ய மறந்தார்கள். அவர்கள் தேவ பக்தியை தேவையில்லை என்ற அளவுக்கு தள்ளிவிட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் தேவனால் தள்ளப்பட்ட நிலையை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன் என்கிறார். நீங்கள் என்னை தேடினால் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். நீங்கள் என்னை நினையாமற் போனால் நானும் உங்களை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம், அவர் நம்முடைய எஜமானன், நாம் அவருடைய அடிமைகள். அவர் சிருஷ்டியின் கர்த்தர், நாம் சிருஷ்டிகள். அவரை நாம் எப்படி மறப்பது? அவரை எப்படி நாம் மறுதலிப்பது? யெகூ 28 வருடம் அரசாண்ட பின்பு அவன் மரணம் அடைந்தான். அவன் சமாரியாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே யோவகாஸ் அரசனானான். இந்த காலகட்டத்திலே தன்னுடைய சகோதரன் இஸ்ரவேலின் ராஜா யோராமும் தான் பெற்ற மகன் அகசியாவும், யூதராஜாவின் மகன் அகசியா, யூதராஜாவாய் சேர்ந்த அகசியாவும் மரணம் அடைந்ததை குறித்து, அவர் கொல்லப்பட்டதை குறித்து அத்தாலியா கண்டு அவள் மிகவும் ஆத்திரமடைந்தவளால் யூத ராஜா ஸ்தானத்திலே நிற்க வேண்டிய அனைத்து ராஜ குமாரர்களையும் சிறு பிள்ளைகளையும் அவள் கொன்றொழித்தாள். கொன்றொழித்து பின்பு தன் கணவன் அரியணை செய்த அந்த சிங்காசனத்தில் அவள் தன்னை ராணியாக பிரகடனம் பண்ணி கொண்டாள்.
யூதாவின் ராணியாக தன்னை பிரகடனம் பண்ணி கொண்டாள். எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை யூதாவுக்கு ஏன் நேர்ந்ததென்றால், முறையற்ற விவாகம். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவர்கள் பணத்திற்காக, ஜாதிக்காக, தெரிந்தவர்கள் என்று சொல்லி அவசரப்பட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் துரித கதியிலே பலவித சுயநல நோக்கத்தோடு திருமணத்துக்குள்ள அவர்கள் நுழையும் பொழுது அத்தாலியாட்கள் உள்ளே வந்து விடுகிறார்கள். அந்த குடும்பம் அல்லோகல்லப்படுகிறது, அமைதியை இழக்கிறது, அமெரிக்கையை இழக்கிறது, சமாதானத்தை இழந்து போகிறது. இன்றைக்கு பல இடங்களிலே விவாகரத்துக்கள் பெருகி வருவதற்கு காரணம் இந்த அத்தாலியாவின் ஆவிதான். ஏசபேலின் ஆவியும் அத்தாலியாவின் ஆவியும் ஒழுக்கக்கேட்டையும், கொலை செய்கிற, விவாகரத்து செய்கிற, பிரிவினை செய்கிற, ஆக்ரோஷமாய் துராகிரதம் பண்ணுகிற சூழ்நிலைகளை கொண்டு வருகிற ஆவிகள் உள்ளே வந்து விடுகின்றன. அதனாலதான் வேதம் சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, திருச்சபைக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது என்றெல்லாம் நாம் கொரிந்தியரிலே வாசிக்கிறோம். ஆகையினால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு மீட்கப்பட்ட ஜனங்கள் தான் ஏற்றவர்களாக இருக்க முடியும். அதை விடுத்து அவிசுவாசிகளை, விக்கிரக வணக்கத்தை செய்கிறவர்கள் எல்லாம் திருமணம் செய்து அவர்களை பின்பு மாற்றிக்கொள்ளலாம் என்றால் நாம் தான் மாறி போவோமே, அவர்கள் மாறப்போவதில்லை. இது தேவனுடைய சித்தமும் அல்ல. ஆகினால் திருமண காரியங்களிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சிறப்பானவர்கள். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகினால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோடு இணைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அத்தாலியால் அவள் சீதோன் தேசத்தை சேர்ந்த ஏசபேலின் மகளாய் இருந்து அவள் யூதராஜாவை கல்யாணம் பண்ணி இப்பொழுது யூதா ராஜாவின் அனைத்து சந்ததியும் அவள் கொலை செய்து விடுகிறார். இங்க என்ன ஒரு குறிப்பு என்னவென்றால், யூதருக்கு ராஜா எங்கே என்று சொல்லி வானசாஸ்திரிகள் வருகிறார்கள். பிலாத்து யூதருக்கு ராஜா என்று சொல்லி ஒரு பலகை எழுதி சிலுவையில போட வைக்கிறார். உண்மையிலே இயேசு கிறிஸ்து யூதருக்கு மட்டும் ராஜா அல்ல, அவர் அழகில உலகத்திற்கும் அவர் ராஜா தான். ஆனால் என்ன நடக்கிறது? 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை ஏறுவது கொலை செய்கிறான். காரணம், அதே ஆவிதான் அத்தாலியாலை பிடித்திருந்தது, கொலையின் ஆவி. கிறிஸ்து பிறப்பதை தடுக்கும்படியாக சாத்தான் அத்தாலியாளர்களை ஏசபேலின் உள்ளே அனுப்பி வைக்கிறான். அதனால் இதே காரியத்திலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அவள் கொன்றொழித்த பின்பு யூத ராஜா யோராமின் மகள் யோராமுக்கு பிறந்து அரசாண்ட எகுவால் கொல்லப்பட்ட அகசியாவின் தங்கை, அவள் பேர் யோசேபால். அவள் என்ன செய்கிறாள்? பெயர் சபாலை சேர்ந்த சிபியால் யோராம் அவள் அகசியாவுக்கு பெற்றெடுத்த குழந்தை யோவாசை அவள் ஒளித்து வைக்கிறாள். அந்த குழந்தைக்கு 1 வயது. அந்த 1 வயது குழந்தையை அந்த யோசேபால் அகசியாவின் தங்கை அவள் ஒளித்து வைக்கிறாள். அவள் ஒளித்து வைத்து தன்னுடைய பள்ளி அறையிலே, தன்னுடைய படுக்கை அறையிலே அவனை பராமரிக்கிற தாதியையும் அந்த 1 வயது குழந்தை, ஆண் குழந்தையும் ஒளித்து வைக்கிறாள். இவள் அத்தாலியாளுக்கு பிறந்த குழந்தை அல்ல. இந்த குழந்தை ராஜா அகசியாவுக்கும் சிபியால் என்ற ஒரு பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை. அந்த குழந்தை யோவாஸ். 7ஆம் வருடத்தின் அரசாட்சி தொடங்க வேண்டிய காலத்திலே ஆசாரியன் யோய்தா கடவுளால் ஏவப்பட்டவனாக அவன் 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளையும் அழைப்பித்து 7 வயது ராஜகுமாரனை காண்பித்து யோவாசை தேவாலயத்தில் வைத்து காக்கும்படி வைத்து ஒரு நாளிலே அவன் தாவீது ராஜாவின் ஈட்டிகளையும் கொடுத்து அவர்கள் புடைசூழ நின்று ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து அந்த 7 வயது சிறுவன் தலையின் மேல் கிரீடத்தை வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணினான். ராஜா வாழ்க என்று சொல்லி எல்லாரும் கைகுட்டினார்கள். ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்தார்கள். இதை கேள்விப்பட்ட அத்தாலியால் ஓடி வருகிறாள். துரோகம் துரோகம் என்று சொல்லி அவள் கூவிக்கொண்டே ஓடி வந்தாள். உடனே ராஜகுமாரனை பாதுகாக்கும்படியாகவும் ஆசாரியன் யோய்தா ஒரு கட்டளை கொடுக்கிறான். இவளை தேவாலயத்துக்கு வெளியே கொண்டு போங்கள், அரண்மனை
குதிரைகள் வரும் அந்த ஸ்தானத்திலே அவளை கொன்று விடுங்கள் என்று சொல்லி கட்டளையிடுகிறான். அவ்விதமாக அவளை இழுத்து கொண்டு போய் குதிரைகள் அரண்மனைக்குள் நுழையும் அந்த இடத்தில் அவளை வைத்து அவளை கொன்று விடுகிறார்கள். அத்தாலியால் கொலை செய்யப்படுகிறாள். ஏசபேல் ஆகாப்புடைய வழியாய் வந்த அந்த அத்தாலியால் அங்கு ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்கப்படுகிறாள். யூதா தேசமானது ஒரு தவறான கொள்கையுடைய ஒரு நபரிலிருந்து விடுவிக்கும்படியாக இந்த சம்பவம் நடக்கிறது. பாகால் கோவிலில் உள்ளே பலிபீடத்தில் விக்கிரங்களை ஒழித்து பாகாலின் பூசசாரியாகிய மாத்தானையும் அவர்கள் கொன்று போட்ட பின்பு அவனை அரண்மனைக்கு அந்த சிறுவனை கொண்டு வந்து அவனை சிங்காசனத்தின் மேல் உட்கார வைத்து அவனை 7 வயதிலே அவனை ராஜாவாக்கினார்கள். இவ்விதமாக யோவாஸ் 7 வயதிலே அவன் ராஜாவாகி 40 வருடம் எருசலேமிலே அரசாட்சி செய்தான். பெயர்சபாவின் ஊரை சேர்ந்த சிபியாள் இந்த யோவாசுடைய தாய். யோவாஸ் தேவாலயத்துக்கு வரும்போது தேவாலயத்துக்கு அவன் வந்து அதை பார்வையிட்ட பொழுது அவன் வயதாக வாலிபனாக வளர்ந்து தேவாலயத்தை பார்த்த பொழுது அது பழுது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலையை கண்டான். அதை பழுது பார்க்கும்படி அவன் ஏற்பாடு செய்தான். ஆனால் அவனுடைய வார்த்தைக்கு யாரும் செவி கொடுக்கவில்லை. 23 வருடம் வரை ஆசாரியர்கள் அதை பழுது பார்க்காமல் விட்டிருந்தார்கள். அப்பொழுது யோவாஸ் சொன்னான், ஏன் இதை நீங்கள் ஆசாரியர்கள் பழுது பார்க்கவில்லை? அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அறிமுகமானவர்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள், அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அப்பொழுது அவன் சொன்னான், இனியாவது நீங்கள் ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கு அந்த பணத்தை நீங்கள் செலவழிங்க என்று சொல்லி அவன் கட்டளை கொடுத்த பொழுது அவன் விருப்பத்தை ஆசாரியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவ்விதமாக ஆசாரியன் யோய்தா ஒரு பெட்டியை துவாரம் போட்டு வைத்து ஜனங்கள் காணிக்கப்பட வைத்தான். ஜனங்கள் காணிக்கை போட தொடங்கினார்கள், அந்த பெட்டியை போட தொடங்கினார்கள். கர்த்தருடைய ஆலயம் விதமாய் பழுது பார்க்கப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களோ கீத வாத்தியங்களோ களங்களோ எக்காலங்களோ பொற்பாத்திரங்களோ வெள்ளி பாத்திரங்களோ செய்யப்படவில்லை. அவைகள் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்தை மாத்திரம் பழுது பார்க்க பயன்படுத்தப்பட்டன. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்தவர்களுக்கு உரிய பணத்தை அவர்கள் கொடுத்தார்கள், அதை உண்மையாய் நடப்பித்தார்கள். இங்கு யோவாஸ் கடவுளுக்கு பயந்தவனாக தேவனுடைய ஆலயத்தை செப்பனிட்டான் என்று பார்க்கிறோம். இது கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தருடைய ஜனங்களை உண்மையாய் விசாரிக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் வேண்டும். விதவியின் வீட்டிலே இருந்த பஞ்சத்தை எலியா போக்கினார். சுனேம் வீட்டிலே இருந்த கஷ்டத்தை எலிசா போக்கினார். ஊழியர்கள் வீடுகளிலே இருக்கிற கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்க வேண்டும். ஊழியத்திலே வருகிற காரியங்களிலே அவர்கள் அதை மக்களுக்கு கொடுப்பார்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு நிலை மாறி இருக்கிறது. எளிமையா இருக்க வேண்டிய காலங்கள். அவன் எலிசா சொல்கிறான் கேயாஸ் இடத்திலே, வயல்வெளிகளையும் ஒளிவத்தோப்புகளையும் வாங்குவதற்கு இது காலமா என்று கேட்கிறான். இது ஊழியர்களுக்கு என்ன குறிக்கிறது? ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதற்கு ஆயத்தப்படுத்துவதை விடுத்து செல்வ செழிப்பிலே திகழ்வது மகிழ்வது எந்த வகையிலும் அது தேவனுடைய ஊழியர்களுக்கு அழகல்ல என்று நாம் பார்க்கிறோம். சீரிய ராஜா ஆசகேல் அவன் எருசலேமை நோக்கி அவன் வரும்படியான ஒரு முனைப்பு காட்டுகிறான். அவன் காப்பகுதியை வென்ற பிறகு அவன் எருசலேமையும் அது வெல்ல வேண்டும் என்று சொல்லி வந்த பொழுது யோவாஸ் என்ன செய்கிறான்? தன்னுடைய முற்பிதாக்கள் மூதாதையர்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த யாவற்றையும் ஆலயத்திலும் அரண்மனையிலும் இருந்த பொன் பொக்கிஷங்களையும் ஆசைகளுக்கு அனுப்பினான். இதை அவன் பெற்றுக்கொண்டவனாக அவன் திரும்பி போய்விட்டான். இல்லை என்றால் அவன் ஒரு யுத்தத்தை தொடுத்திருக்க முடியும். ஆனால் யோவாஸ் ஜனங்களை காப்பாற்றும்படியாக பொன்னையும் விசேஷ காரியங்களையும் அவன் இழப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தான். இவ்விதமாக யோவாஸ் சிறப்பாக பணி செய்து கொண்டிருந்தான். யூதா ராஜா யோவாசுடைய 23ஆம் வருஷத்திலே யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 17 வருடம் அரசாண்டான். இவன் யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றினான். கர்த்தர் இஸ்ரவேலை சீரிய ராஜா ஆசகேல் மற்றும் அவன் குமாரன் பெனதாத் கையிலும் ஒப்பு கொடுத்தார். இதன் விளைவாக யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இவன் பிரார்த்தித்த பொழுது தேவன் ஒரு இரட்சகனை கட்டளையிட்டார். அவன் சீரியரின் கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை விலக்கி காப்பாற்றினான் என்று பார்க்கிறோம். சமாரியாவிலே விக்கிரக தோப்புகள் இன்றும் அவன் நாட்களில் நிலைத்திருந்தது.
சீரியரால் இஸ்ரவேலுடைய பலன் குறைந்து போயின. இஸ்ரவேலர் பலன் குன்றி போனார்கள். சீரியர் அவ்வப்பொழுது இஸ்ரவேலரை தாக்கினார்கள். காரணம் விக்கிரக தோப்புகள் இருந்தபடினாலே அங்கு சிறப்பு இருந்ததாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு, அவர்கள் இழந்த நிலையிலே இருந்தார்கள். யோவாகாஸ் நித்திரையடைந்து சமாரியாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரன் யோவாஸ் ராஜாவானான். யோராம், யோவாஸ், அகசியா என்ற பெயர்கள் 2 ராஜ்யங்களிலுமே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் இருந்த ஸ்தானம் வேறு, ஆண்ட காலங்கள் வேறு, அவர்கள் கர்த்தருக்காய் செய்த செயல்பாடுகள் வேறு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் 16 வருடம் அரசாட்சி செய்தான். யூதராஜா யோவாசுடைய 37ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ், இவன் யோவாகாசின் குமாரன், இவன் 16 வருடம் அரசாண்டான். இவன் தான் எலிசாவுடைய இறுதி நாட்களிலே இருந்த ராஜா. இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ் யோவாகாசுடைய மகன். அவன் எலிசா மரணமடையும் காலத்திலே அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி பட்டு அவன் படுத்து கிடந்தான். எத்தனை பேரை சுகமாக்கின மனிதன், எத்தனையோ அற்புதங்களை செய்த மனிதன். ஆனால் அவனுக்கு தேவன் மரணத்தை ஒரு வியாதியின் வழியாக அனுமதித்தார். அவன் நாட்களில் அவன் வியாதியிலே கிடந்த பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ் எலிசாவினிடத்திலே போய் அவன் மேல் விழுந்து அழுதான். என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரா இருந்தீரே என்று சொல்லி அவன் அழுகிறான். அப்பொழுது எலிசா யோவாசை நோக்கி, நீ ஜன்னல் வழியாக வில்லை எய்து நீ செயல்படு என்று சொன்ன பொழுது அவன் வில்லை எடுத்த உடனே அவனும் தன் கையை வைத்து வில்லை எய்யும்படியாக சொல்கிறான். அப்பொழுது சொல்கிறான், சீரியரை நீ விதமாக வெற்றி அடைவா என்று சொல்கிறான். பின்பு தரையிலே அடி என்று சொன்னபோது யோவாஸ் 3 முறை தரையிலே வில்லை அடிக்கிறான். அதுக்கு எலிசா, நீ 5-6 முறை அடித்திருந்தாயானால் சீரியரை முற்றிலுமாய் முறியடித்திருப்பாய். ஆனால் இப்பொழுதோ 3 விசை மட்டுமே முறியடிப்பாய். பின்பு அவர்கள் மறுபடியும் மேலோங்குவார்கள் என்று ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறான். அந்த எலிசா அவன் வியாதியினால் மரணம் அடைகிறான். அவன் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே மோவாபியரின் தண்டுகளில் வந்த ஒரு மனிதன் இறந்த பொழுது அவனை எலிசா அடக்கம் பண்ணின அந்த பிரேத கல்லறையிலே போடுகிறார்கள். அப்பொழுது எலிசாவின் எலும்புகள் இருந்த அந்த கல்லறையிலே அந்த பிரேதம் விழுந்த உடனே அந்த பிரேதம் எலிசாவின் எலும்பிலே பட்ட உடனே அந்த பிரேதத்துக்கு மறுபடியும் உயிர் வருகிறது. அவன் எழுந்து உயிரடைந்து காலூன்றி எழுந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அற்புதம். விதமாக எலிசாவுடைய நாட்கள் நிறைவேறி முடிந்தது. சீரிய ராஜா ஆசகேல் இறந்த பின்பு அவன் ஸ்தானத்தில் அவனுடைய குமாரன் பெனாதாத் அரசனானான். இது சீரியாவில் நடக்கிற காரியம். பெனாதாத் ஏற்கனவே அவனுடைய தாத்தா பேரும் பெனாதாத், இவனும் பெனாதாத் என்று அழைக்கப்படுகிறான். யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டான். இவ்விதமாக எலிசா சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ராஜா யோவாசுடைய 2ஆம் வருஷத்துல யூத ராஜா யோவாசை உடன் ஊழியர்கள் கொன்று போட முடிவு செய்து அவனை கொன்று போடுகிறார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரன் அமத்சியா ராஜாவாகிறான். இது யூத ராஜ்யங்களிலே நடக்கிற காரியம். அமத்சியா என்பவன் சிறிது துடுக்கானவன், சிறிது போர் குணம் கொண்டவன். இவன் வாழ்ந்த காலத்திலே யூத ராஜ்யம் எவ்விதமாய் இருந்தது என்று சுருக்கமாய் காண்போம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனங்களிலே அமத்சியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 25 வயதில் அவன் அரசனாகிறான். 29 வருடம் எருசலேமிலே அரசாளுகிறான். அவன் தாய் பெயர் யோவதானாள். இவன் தாவீதை போல் அல்லாமல் தன் தகப்பன் போவாசை போல ஆட்சி செய்கிறான். மேடைகளில் ஜனங்கள் தூபம் காட்டி வந்தார்கள். அவன் வர வர பலத்து ராஜ்யபாரத்தை அவன் ஸ்திரப்படுத்தின பின்பு தன் தகப்பன் யோவாசை கொன்றவர்களை அவனும் கொன்று போடுகிறான், பழி வாங்குகிறான். அவர்கள் பிள்ளைகளை அவன் விட்டு வைக்கிறான். ஏனென்றால் மோசே ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், பிதாக்கள் செய்த பாவத்தை அவரிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும், பிள்ளைகளிடத்தில் அதை விசாரிக்க கூடாது என்று சொல்லி. ஆகினால் தன் தகப்பனை கொன்றவர்களை மாத்திரம் அவன் கொலை செய்கிறான், பிள்ளைகளையோ விட்டு வைக்கிறான். பின்பு உப்பு பள்ளத்தாக்கிலே 14,000 ஏதோமியரை அவன் மடங்கடித்து சேலாவை பிடித்து
யக்தியேல் என்று அதற்கு புது பெயர் வைக்கிறான். இவ்விதமாக அவன் போரிலே வெற்றி பெற தொடங்கின உடனே இஸ்ரவேலின் ராஜாவோடு போருக்கு சேனாபதிகளை அனுப்பி வைக்கிறான். இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ் இடத்திலே தன் சேனாபதிகளை அனுப்பி நம் சாமர்த்தியம் எவ்விதம் இருக்கிறது என்று சாமர்த்தியம் எவ்விதமா இருக்கிறது என்று பார்ப்போமா என்று சொல்லி அவனை வம்புக்கு இழுக்கிறான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ் சொல்கிறான், உனக்கு பெருமை இருக்கட்டும், உன் கர்வம் இருக்கட்டும், அதையெல்லாம் நீ நினைத்து உன் வீட்டில் அமர்ந்து கொண்டிரு, என்னோடு நீ யுத்தத்துக்கு வர வேண்டாம் என்று சொன்னாலும் இதை அவன் கேட்கவில்லை. யூதராஜா அமத்சியா அதற்கு செவிகூடாமல் போனான். இதன் விளைவாக இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ் வந்து யூதாவை முறியடிக்கிறான். எருசலேமில் பொக்கிஷங்களை அவன் எடுத்து அங்கிருக்கிற முக்கியமான நபர்களை பிணை கைதிகளாக பிடித்து சமாரியாவுக்கு திரும்பி போகிறான். பின்பு அங்கு யோவாஸ் மரணம் அடைகிறான். யோவாசுக்கு பின்பு அவன் எருசலேமிலே 15 வருடம் கழித்து எருசலேமிலே அமத்சியாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி லாகிஸுக்கு அவன் ஓடும் பொழுது அங்கு யூத ராஜ்யத்தை சேர்ந்த மக்களே தங்கள் ராஜாவை கொன்று போடுகிறார்கள். அங்கு கொல்லப்பட்ட அவனை தாவீது நகரத்துக்கு கொண்டு வந்து குதிரையிலே எடுத்து வந்து அவனை அடக்கம் பண்ணுகிறார்கள். அதன் பின்பாக அவனுக்கு பிறந்த அசரியா என்ற 16 வயதுள்ள அவனுடைய மகனை அமத்சியாவின் ஸ்தானத்திலே யூதாவின் மேல் அவனை ராஜாவாக்குகிறார்கள். இதற்கு அடுத்ததாக இஸ்ரவேல் ராஜா யெரொபெயாம், 2வது யெரொபெயாம் ஒருவன் வருகிறான். இவன் யோவாசின் குமாரன். இஸ்ரவேல் ராஜா யோவாசின் குமாரன். இஸ்ரவேல் ராஜா மரணமடைந்த பின்பு அவன் சமாரியாவில் அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் ஸ்தானத்திலே யெரொபெயாம், 2வது யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் ஏற்கனவே முதலாவது இஸ்ரவேல் ராஜா, முதல் இஸ்ரவேலின் பிரிக்கப்பட்ட ராஜ்யத்தின் முதல் ராஜா யெரொபெயாம் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அந்த பெயரையே யோவாஸ் தன்னுடைய மகனுக்கு வைக்கிறான். அவன் 41 வருடம் சமாரியாவிலே இருந்து இஸ்ரவேலை அரசாளுகிறான். முதலாம் யெரொபெயாமின் பாவங்களிலிருந்து இந்த 2வது யெரொபெயாம் ஒன்றும் விட்டு விலகவில்லை. அவனும் கர்த்தரை மறந்தவனாக, விக்கிரகங்களை வழிபடுகிறவனாக, மேடைகளிலே பலி செலுத்துகிறவனாக, கர்த்தரை அவமதிக்கிறவனாக காணப்படுகிறான். இந்த காலகட்டத்தில் தான் நாம் யோனா என்ற தீர்க்கதரிசியை இங்கு காண முடியும். அந்த யோனா தீர்க்கதரிசி விதமாக உரைக்கிறான், ஆமாத் எல்லை முதல் கடல் எல்லை வரை இருக்கிற சமபூமியை இஸ்ரவேலின் பக்கம் நீ சேர்த்துக் கொள்வா என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை யெரொபெயாம், 2வது யெரொபெயாமுக்கு அவன் யோனா தீர்க்க தரிசி கொடுக்கிறான். அதன்படியாக அவன் அதை சேர்த்துக் கொள்கிறான். இஸ்ரவேல் கர்த்தரை மறந்தபடியினால் அதன் உபத்திரவம் கொடிதாக இருந்தது. அங்கு அடைபட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை என்ற நிலையிலே அங்கு ஒரு பரிதாபமான சூழல் காணப்பட்டது. இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் ஒருவனும் இல்லை. முற்றிலும் தேவ சமூகத்தை இழந்த ஒரு சூழ்நிலையிலே யெரொபெயாம் 2வது ராஜாவுடைய காலத்திலும் அது இருந்தது. யெரொபெயாம் 2வது ராஜாவுடைய வாயிலாக இஸ்ரவேல் தேசம் ஓரளவுக்கு அது பாதுகாக்கப்பட்டாலும் தேவ சமூகத்தினாலே அது காக்கப்படாத நிலையிலே காணப்பட்டது. யெரொபெயாம் 2வது ராஜாவும் மரணம் அடைந்தான். இவனுடைய மகன் சகரியா இஸ்ரவேலில் ராஜாவானான். இப்பொழுது நான் பார்த்த ராஜாக்களிலே என்ன நடந்தது என்று நாம் திரும்ப சிறிது சிந்தித்து பார்ப்போம். யூதா ராஜா அகசியா, இவன் 1 வருடம் மட்டுமே ஆட்சி செய்ய முடிந்தது. பதவியேற்ற 1 வருடத்திற்குள்ளாகவே யெகூ அவனை கொன்று போட்டான். காரணம், அவன் சேராத இடந்தனிலே சேர்ந்தான். அவனுடைய தாய் மாமன் யோராம் பொல்லாத நபர். அவனிடத்திலே அவனை விசாரிக்கும்படி, அவனை பார்க்கும்படி, தொந்திப்பாகும்படியாக அகசியா போனபடினாலே யெகூ அவனையும் கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜா யோராம், இவன் ஆகாப் ஏசபேல் பெற்றெடுத்த குமாரன். அகசியா தன்னுடைய மூத்த சகோதரன் கீழே விழுந்து, மாடியிலிருந்து கீழே விழுந்து அவன் மரணம் அடைகிறான். அதற்கடுத்து யோராம் ராஜாவாகிறான். இவன் ஆகாபின் குமாரன். எலிசா நாட்களிலே இவன் தான் ராஜாவாக இருந்தான் என்று பார்க்கிறோம். எலிசாவுக்கும் இவனுக்கும் மிகவும் மோதலான ஒரு சூழ்நிலை இருந்ததை பார்க்கிறோம். அதற்கடுத்ததாக இந்த யோராமையும் அகிசாவையும் கொன்றெடுத்த யெகூ சேனாபதி, அவன் ராஜாவாகிறான். அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக அவன் பாகாலுடைய அனைத்து காரியங்களையும் அவன் துடைத்தெறிந்து அவன் கர்த்தருக்குடைய சித்தத்தை செய்து முடிக்கிறான். ஆனால் தான் பெத்தேல் என்ற இடத்திலே வைத்த பொன் கன்றி குட்டிகளை அவன் விளக்காது போனபடினாலே அதிலே அவனுக்கு சரிவு ஏற்படுகிறது. அத்தாலியா, இவள்
யோசபாத்தின் மகன் யோராமை திருமணம் செய்து அகசியா இருந்த ஒரு வருடத்திலும் மரணமடைந்த ராஜாவை பெற்றெடுத்தால், அவன் தன்னுடைய மகன் இறந்து போனான், தன்னுடைய சகோதரன் இறந்து போனான் என்றவுடனே அவள் ஆத்திரமடைந்தவளாக யூதா ராஜ்யத்திலே இருந்த அனைத்து ராஜகுமாரனை அவள் கொலை செய்தாள் என்று பார்க்கிறோம். இவள் யூதாவை கலக்கினவள். இன்றைக்கும் திருச்சபைகளுக்குள்ளாக, அருட்பணி இயக்கங்களுக்குள்ளாக, ஊழியங்களுக்குள்ளாக இந்த அத்தாலியாளின் கலவரத்தின் ஆவி வரத்தான் செய்கிறது. இதை நாம் இனம் கண்டுபிடித்து அதை ஜபத்திலே மேற்கொள்ள வேண்டும். யோவாஸ் என்ற ராஜா, அவன் யூதாவிலே ராஜாவாக இருக்கிறான். இவன் அகஸ்தியாவுடைய மகன். இவன் தான் ஆலயத்தை செப்பனிட்டான். 7 வயதிலே அவன் அரசனானவன். அதுக்கடுத்ததாக அமத்சியா, அவன் அதிகமான போர் யுத்தியிலே ஈடுபட்டவன், எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்க விரும்பினபடியாலே அவனும் கொலை செய்யப்படுகிறான். யூத ராஜாவாய் இருந்து அவன் கொலை செய்யப்படுகிறான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜாவாக யோவகாஸ், அவன் உடன் ஊழியர்கள் அவனிடத்திலே அவனை வழி நடத்த தெரியாதவர்களாய் இருந்தார்கள். எகுவுடைய மகனாக அவன் இருந்தான். சமாரியாவில் விக்கிரகத்தோப்புகளை அழிக்க கூடாதபடிக்கு அவன் உடன் இருந்தவர்களுடைய தவறான வழிநடத்தில் அவன் கெட்டுப்போனான். அவனுடைய யோவகாசின் மகன் யோவாசும் அப்படித்தான். அவன் இஸ்ரவேல் ராஜாவாய் இருந்தான். யோவகாசின் மகன் அவனும் யெரொபெயாமின் வழியிலே நடந்தவனாக, தேவனுக்கு பயப்படாதவனாக வாழ்ந்தான் பார்க்கிறோம். யோவாசுக்கு பிறந்த யெரொபெயாமும் இஸ்ரவேல் தேசத்திலே அவன் தேவனுக்கு பயப்படாதவனாக இருந்தான். ஆனாலும் கர்த்தர் இறங்கினவனாக பார்க்கிறோம். அவனுக்கு உதவி ஓரளவு கிருபை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். இந்த அத்தாலியால் யூதா ராஜ்யத்திலிருந்து அனைத்து பேரையும் அழைத்த பொழுது யோவாஸ் என்ற அந்த 1 வயது சிறுவனை கர்த்தர் காப்பாற்றுவதற்கு ஒரு காரணம், தாவீதுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். உன்னுடைய சந்ததியிலே உன்னுடைய ராஜ்யத்தில் உன் ராஜ்யத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன், ஒரு மனிதனாவது இல்லாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தை நினைத்துத்தான் இந்த யோவாஸ் காப்பாற்றப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆகினால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம கையிலே கொடுத்த அதிகாரங்கள், தேவன் நம்ம கையிலே கொடுத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அது கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று எண்ண வேண்டும். ஏதோ நம்முடைய சுய புத்தியினாலும் நம்முடைய சுய சக்தியினாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று எண்ணும் பொழுதுதான் இது கர்த்தருடையது என்று சொல்லாமல் இது என்னுடையது என்று நாம் என்ன தொடங்குகிறோம். அதன் விளைவாக இந்த ராஜாக்கள் எவ்விதமாக அந்த ராஜ்யங்களை சீரழித்தார்களோ அந்த நிலையிலே நாம் இருக்கிற காரியங்களும் நடந்து விடக்கூடும். ஆகையினால் ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் மனதிலே இருத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.